ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன பேனிஷ்ட் ஃப்ரம் த ஹீரோஸ் பட்டியோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இவனோட காயத்திலிருந்து சின்ன சின்ன கற்களை எடுக்க முடிஞ்சுது. இவனை யாரோ கல்லில் வச்சு தாக்கியிருக்காங்கன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. இவனுக்கு நைட்டில் என்ன வேலைன்னு ஹீரோ சொல்கிறான். ஆள் கண்ணை முழிச்சு அலறிக்கிட்டே எழுறான். அதேமாதிரி இங்கே வீட்டுக்கு வந்து அவன் கையில் கோடாரி இருந்துச்சுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் டாக்டர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஹீரோ போய் அவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணுறான். என்னாச்சு ரெட்டுன்னு அந்த டாக்டர் கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றாங்களா, ஆனால் கோடாரியோட பின்பக்கத்தை வச்சு தாக்கியிருக்காங்கன்னு ரெட்டு சொல்கிறான். இந்த விஷயம் நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதேமாதிரி இந்த காவல்படை தலைவரோட பையன் அந்த விஷயத்துக்கு அப்புறம் அதேமி காணாமல் போயிட்டான். சவுத் மார்ஷலில் வாழ்கிற மக்கள் எல்லாம் போலீஸ் அதேமியை பாதுகாக்கிறாங்கன்னு போலீஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால ஆளோட அப்பா அம்மாவை வச்சு அவங்க கலவரத்தை உண்டாக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. அதனால ஆளோட அப்பா அம்மாவை கோட்டையில் வச்சிருந்தாங்க. ஆளுக்கு அவனுடைய காயம் குணமாகிற வர அவன் எங்க கூட தான் இருப்பான். அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் சாப்பிடும்போது சோகமாக தான் இருக்கான். அப்போ ரித்தை பார்த்து திடீர்னு எனக்கு வால் சண்டை போட கற்றுக் கொடுப்பீங்களான்னு ஆள் கேட்குறான். ரித்து சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வால் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பிரேக் டைமில் ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கு டீ போட்டு கொடுக்குறான். ஆளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் ரித்துன்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு காரணம் அவனுடைய பிளெஸிங் தான். அவன் நினச்ச மாதிரி இப்போ அவன் கற்றுக்கிட்டு வரான்னு ரித்து சொல்கிறான். ஆனால் ஒன்று, நான் இதுவரை யாருக்குமே ட்ரைனிங் கொடுத்ததில்ல, அதனால நான் எங்கேயாவது சொதிபெறணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு ரித்து சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். என்னுடைய மாஸ்டர் சொல்லியிருக்காரு, வால் வீச்சை தவிர இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணுன்ட்டு. வால் வீசுறதுக்கு தனி திறமையே வேணும், பிளெஸிங் இருந்தால் மட்டும் போதாதுன்னு என்னுடைய மாஸ்டர் சொன்னதை ரித்து சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் ஆளுக்கு சொல்லித்தர முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு ரித்து சொல்கிறா. அதில் உனக்கு என்ன சந்தேகம், நீ தான் ரித்து, உன்னால சொல்லித்தர முடியும்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவோட கையை பிடிச்சி அவளுடைய கண்ணத்து மேல வச்சு இருந்தாலும் ரொம்பவும் நன்றின்னு ரித்து சொல்றான். ஹீரோ வெக்கப்பட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கவுன்ஸும் நவ்வும் வராங்க. சோல்ஜர்ஸ் வந்து தாந்தா விளையாடிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு என் ஹஸ்பண்ட் கேட்க போகும்போது அவர் உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா எதுக்கு அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியலன்னு ஆள் சொல்றான். அந்த எல்ஃப் பையனை பார்க்கறதுக்கு கில்டு கிட்ட இருந்து பர்மிஷன் லெட்டர் வாங்குறதுக்கு போறாங்க. ரித்து உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுனால பர்மிஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் அந்த கில்டோட லீடர் சொல்றாரு. ஹீரோ அந்த பர்மிஷன் லெட்டர் சோல்ஜர் கிட்ட காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை உள்ள விடுறாங்க. உனக்கு ஒன்னாகலையேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த பையனை ஒன்னாகலன்னு சொல்றான். எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஹீரோ கேட்கறான். நான் அந்த சின்ன பையனை விசாரிக்கதான் கூட்டிட்டு வர சொன்னேன், ஆனா கையை கட்டி கூட்டிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவங்க அப்பா வந்ததே அவங்க என்கிட்ட சொல்லல, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்றாரு. சவுத் மார்ஷல் மக்களை சேர்ந்தவங்க அதேமே கொண்டு இருப்பாங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம், ஆனா அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரலையேன்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டவங்க எங்களோட சோல்ஜர்ஸ் தான். அதுல ஒருத்தர் அடிபட்டு இறந்தே போயிட்டாரு. அந்த அட்டாக் பண்ணவங்க சவுத் மார்ஷல் மக்களை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் அதேமே ஆளோட வீட்டில் பார்த்துருக்காங்க. ஆனா அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. நான் தான் அவனை பார்த்தேன்னு ஆள் சொல்றான். நீ சொல்ற விஷயத்தை ஏத்துக்கவும் முடியல, அதே மாதிரி நிராகரிக்க முடியல. அதுல நிறைய சந்தேகம் இருக்கு. உங்க அப்பா அம்மா எப்படி தப்பிச்சாங்க, ஆதியமி கையில எப்படி கோடாரி வந்துருச்சு, உங்க அப்பா அம்மா அப்படி இருந்ததுக்கு எல்லாமே நாடகம்னு எங்க சொல்லி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அதேமே அவங்க அப்பா சொல்றாரு. அதாவது அந்த கேப்டன் சொல்றாரு, அந்த எல்ஃப் பையனை அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். அப்படி என்ன நான் சொல்றது என்ன பொய்யான்னு ஆள் சொல்றான். நான் அப்படி சொல்ல வரல, அன்னைக்கு என்ன அடிச்சான்ல, அன்னைக்கே வந்து என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அந்த வால் ப்ரௌலர் பிளெஸிங் கிடைச்சதுல இருந்தே நான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சோல்ஜரா மக்களை காப்பாற்றணும், நானும் அதே மாதிரி இனி பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருன்னு அதேமே சொன்னதா தாத்தா சொல்றான். அவர் ரித்து கட்டியும் ரெட்டு கட்டியும் நான் தனியா பேசின உங்ககிட்டன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வெளியே கொஞ்ச நேரம் காத்திருங்கன்னு ஹீரோ சொல்றான். ரித், நீங்க இதுல இருந்து வெளியே போயிட்டீங்க இல்ல, திரும்ப நீங்க இதுல ஈடுபடுறதுனால நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அது இல்லாம நீங்க எனக்கு ஒரு உதவியும் செய்யணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதேமே அந்த போதை பொருளை யூஸ் பண்ணானா அதுக்கான அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சதான்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் யூஸ் பண்றது ஒரு கேவலமான செயல்னு அவனை சொல்லி வளர்த்திருக்கேன், ஆனா அங்க நடந்ததுக்கு இதுக்கு ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல ஆளை காமிக்கிறாங்க. அவனை யாரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோ வந்து பாக்குறான். எங்க ரித்து ஆலேக்கணும்னு ஆள் கேட்கறான். அவ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் வெஞ்சுனா உனக்கு வால் பயிற்சி சொல்லி தரட்டுமான்னு ஹீரோ கேட்கறான். சரின்னு ஆள் சொல்றான். ஹீரோவும் ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். என்ன இதை எடுத்துட்டு வந்துக்கிறீங்கன்னு ஆள் கேட்கறான். எனக்கு இதுவே போதுன்னு ஹீரோ சொல்றான். ஆள் ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். சாதாரண ஹீரோ ஆளை தோக்கடிச்சிடறான். என்ன இப்படி கண்மூடித்தனமா அட்டாக் பண்ண வர, வெப்பன் மாஸ்டருக்கு கோவம் தான் பலவீனமே, அதை புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்றான். தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுது. அப்பா இதுக்கு மிச்சம் என்னால முடியாதுன்னு ஆள் சொல்றான். இவ்வளோ திறமையா சண்டை போறீங்க, ஆனா இன்னும் நீங்க டி ரேங்க்ல இருக்கீங்களே எப்படின்னு ஆள் கேட்கறான். அதிக திறமை இருக்கிறதுனால அதிகமான ரேங்க் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. நான் ரித்து கூட ஒரு கடையை நடத்துறேன், அதே மாதிரி உன்ன மாதிரி பசங்களுக்கும் உதவி செய்யறேன், எனக்கு இதுவே போதும்னு ஹீரோ சொல்றான். ஆனா இது மாதிரி இருந்தா ஹிஸ்டரியில் எப்படி இடம் பிடிக்க முடியும்னு ஆள் கேட்கறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நீ முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு சோல்ஜருக்கான பிளெஸிங் இருந்தாவே போதும்னு சொன்னேன், இப்போ உன்னுடைய பிளெஸிங் உன்னை எப்படி மாத்திருக்கு பாருன்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, நீ எதா ஆசைப்பறியோ அதே மாதிரி மாறு, அதுல எந்த விதமான தப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்றான். இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு ஸ்வாட தந்தாங்க, அது
அது ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அதை தொட்ட உடனே எனக்கு ரித்து மாதிரி ஆகணும்னு தோணுச்சு. நான் அதை ஆசைப்பட்டதுனால எனக்கு தோணுச்சா இல்லை என்னுடைய பிளெஸிங்னால அது எனக்கு தோணுச்சான்னு தெரியலன்னு ஆள் சொல்றான். உனக்கு சந்தேகம் இருந்தா உன்னுடைய ஸ்வாடு கட்டியே கேட்டுப்பாரு. அதை வச்சு உன்னுடைய எதிரிகளை அழிக்க போறியா இல்லை உன் நண்பர்களை காப்பாற்ற போறியா? உன்னுடைய ஸ்வாடு என்ன ஆசைப்படுதோ அது உன்னுடைய ஸ்வாடு கட்டியே கேட்க முடியும்னு ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு திறமையான சோல்ஜர் சொன்னதை உன்கிட்ட நான் சொல்றேன்னு ஹீரோ சொல்றான். ஒருத்தன் வந்து கீழே வீழ்றான். உன்னை கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலன்னு ரித்து சொல்றான். அவன் திடீர்னு வெடிச்சு செதறான். ஒரு மனுஷ உடம்புல வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு கேவலமான ஆளுங்க இந்த ஜோல்டோன்ல இருக்காங்களா? அப்ப அந்த இடத்துக்கு 3 பேர் வந்து ரித்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறான். யாருன்னு பார்த்தா அதுதான் தனா. ரித்து வாட்டர் மேஜிக்கை வச்சு அவளே சுத்தப்படுத்திக்கிறா. தனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ரித்து கேட்கறா. ரூத் கிதியான கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னா நீ கிதியான கூட்டிட்டு போயிருவியா? நானும் அதுக்கு தான் வந்தேன். ஆனா அவன் இங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்றத பார்த்துட்டு நான் அதை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறேன்னு தனான்னு சொல்றான். சரி இப்போ ஒருத்தன் வெடிச்சு செதறனானே அவன் யாரு? அவன் போதை பொருள் விற்கிறவன். தனான்னு ஒருத்தனோட மூஞ்சை பாக்குறான். அதை பார்த்துட்டு ரித்து ஷாக் ஆயிட்டு டீமனா இங்க எப்படி? அந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா நான் வந்ததை கிதியான் கிட்ட சொல்லிடாதுன்னு தனான்னு சொல்றான். நான் சவுத் மார்ஷல் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன்னு தனான்னு சொல்றான். அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ரித்து அங்க இருந்து கிளம்புறா. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம்னு தனான்னு சொல்றான். ஒரு வழியா வந்துட்டுன்னு ரித்து கழிச்சு போய் வந்திருக்கா. ஹீரோவை உட்கார வச்சு அவனுடைய மடி மேல ஏறி உட்காந்துக்கிறா. குளிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு ரித்து சொல்றான். நான் பாத் டப்பா கட்ட சொல்லியிருக்கேன்னு ஹீரோ சொல்றான். பீகாக்க சேர்ந்தவன் ஆளுக்கு ஒரு ஸ்வாடை கொடுத்துருக்கான். அதை நீ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ரித்து அதை செக் பண்ணி பார்க்கறா. இது ஒரு சாதாரண ஸ்வாடு தான். அடிப்படையான மேஜிக்கை தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்னு ட்ராக்கிங் டிவைஸ் இதுல வச்சிருக்காங்கன்னு ரித்து சொல்றா. ஆனா ஆள் இருக்கிற இடத்த பத்தி இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு ஹீரோ கேட்கறான். மறுபடியும் ரித்து ஹீரோவை கட்டி பிடிச்சி இன்னும் எத்தனை நாள் நம்ம இப்படி இருக்க போறாங்கன்னு தெரியலன்னு ரித்து சொல்றா. என்ன சொல்ற ரித்து? நம்ம இப்படிதான் இருப்போங்கன்னு ஹீரோ சொல்றான். ரித்து ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஆள வெப்பன் இருக்கிற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே சவுண்ட் கேட்கறதுனால ஹீரோ வெளியே போய் பாக்குறான். இப்ப எதுக்கு இவனுக்கு இப்படி கத்திட்டு இருக்கானுங்க? இப்படிதான் சவுத் மார்ஷல்லையும் போராட்டம் நடக்குது. மக்கள் இப்படி போராட்டம் செய்யறதுக்காகவே பீகாக்க சேர்ந்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆலிவர் தானே? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை நீயே கேளு ரெட்டுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அவனுடைய கடைக்கு வரட்டும் நான் அப்ப கேட்கறேன்னு ஹீரோ சொல்றான். ரூத்தோட டீம் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீமன் வந்து வழியை மறைக்குது. டிசே நீ முன்னாள் டீமன் லார்டோட ஸ்வாடை போய் தேடு. டிசேவா அங்கிருந்து கிளம்புறா. ரூத் அந்த டீமனை அட்டாக் பண்றான். அந்த லேடி வாரியரும் அந்த டீமனை அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த சில்வர் மண்டியன் அந்த டீமன் அட்டாக் பண்ண போது அவ்வளோ பெரிய டீமன் அட்டாக்க ரூத் ஒரே கையில தடுத்துறா. அவங்க 2 பேரும் அந்த டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த சில்வர் மண்டியன் சும்மாவே நின்றுட்டு இருக்கான். டே சில்வர் மண்டியா, நீ தள்ளி ஏறி என் அண்ணன் இருந்த வர உன்னை பாதுகாத்தான். ஆனா நானும் தியோதரும் அதை செய்ய மாட்டாங்க. நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும்னு ரூத் சொல்றா. அந்த இடத்துக்கு திசை வரா. நீ டீமன் லார்டோட ஸ்வாடை கண்டுபிடிச்சே இல்லையான்னு அந்த சில்வர் மண்டியன் கேட்கறான். அப்ப பூமியை பொழந்துட்டு ஒரு ஏர்ஷிப்பை காமிக்கிறாங்க. அதுல அவங்க பயணமும் செய்யறாங்க. ரூத் நம்ம இப்ப எந்த இடத்துக்கு போகணும்னு திசையை கேட்கறா. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த இடத்துக்கு என்னால போக முடியாது. நான் ஹீரோவை இருக்கிற கடமையை தான் செய்யணும் அப்படின்னு ரூத் சொல்றேன். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.